அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், ரஹ்மத்து, பரக்கத்து, ரஜபுடைய எல்லா சிறப்புகளையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. நேற்று இரவெல்லாம் நோயேறு கொண்டாட்டங்கள், திண்டாட்டங்கள், எல்லா ஹராமான செயல் இருந்தெல்லாம் அல்லாஹ் கோவப்பார் இருந்தால் அவனை பாதுகாப்பு செய்வானாக. புனிதமான அல்ஹம்துலில்லாஹ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக. வர்க்கத்து போன்ற ரஜக மாதத்திலே அல்லாஹ் 2வது வாரம் ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்தான். அப்போ அந்த நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பொன்னான நேரங்கள், காலங்களை நம்மெல்லாம் எப்படி அல்லா இடத்துல நம்ம அதை செய்யக்கூடிய முறைகளை, செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம அல்லா இடத்துல உதவி தேவதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. நம்முடைய பிள்ளையெல்லாம் சாலிகான பிள்ளையாக ஆக்கி அருள்வானாக. குடும்பங்கள்லாம் சாலிகான குடும்பங்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு சொல்லி அலா ரசூலில் கரீம் மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமாரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. புனிதமான ஒரு வியாழக்கிழமை இரவு ரஜப் மாசத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தான ரஹ்மத்தான மாசத்திலே அவனுக்குடைய அந்த துஆவை நம்ம ஓதுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் وتوفنا فيه وصيام وقيام وتلاوة القرآن. அல்லாஹ்வே, ரஜப் மாசத்திலேயும் ஷாபான் மாசத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரமலானை யாழ்தானை அடையச் செய்வாயாக. யாழ்தா சுஜூ செய்யக்கூடியவளாக, குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடியவளாக அல்லாஹ்வுடைய அந்த மாசத்தை எங்களுக்கு யாழ்லா ரமலானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தருவாயாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம எல்லாம் மிகப்பெரிய அருளால் அவனது தீன் இஸ்லாத்தில் அறிஞ்சு படித்து நம்ம சொல்லக்கூடியவங்களாங்க, இங்கே கேட்கக்கூடியவங்க நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பமாக, ஒரு இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல ஒரு சுகபத்திலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஏராளமான மக்கள் நேற்று இரவில் வெடிக்கிறதும், அது மாதிரி மதுவில் ஏராளமான பல லட்சம் கோடி மதுவில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி விபச்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா விதமான அனாச்சாரங்கள், வெளிநாடுகள் நடக்கக்கூடிய அந்த அனாச்சாரம் பூராவுமே நம்ம ஊர்களையும் சர்வசாதாரணமாக நம்முடைய இளைஞர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய நம்ம ஒரு மக்களை பார்த்து மிகவும் கவலைப்படுறோம். ஏன்னு சொன்னால், பிற மத கலாச்சாரத்தின்படி யார் நேசிக்கின்றார்களோ, பெருமாத கலாச்சாரத்தின்படி யாரு நடக்கின்றார்களோ அவன் நம்மை சேர்ந்தவர் அல்ல. திருமதியில 535:12 என்ற அந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திருமதி கிதாபில் பிறமத கலாச்சாரத்தினுடைய பிரகாரம் யார் நடக்கின்றார்களோ, பிறமத கலாச்சாரத்தை பார்த்து யார் அது மாதிரி நடக்கின்றார்களோ நம்மை சேர்ந்தவர் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும், அவங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு செய்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய திருவசனம் பாருங்க, எவ்வளவு தத்துவமான அல்லாஹ்வுடைய திருவசனம். நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம சீர்தூத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவிமார்கள், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், இதெல்லாம் அந்த அனாச்சாரங்களை பார்த்து
அதை வந்து நம்ம அதை அது தவிர்த்துக்க முடியாமல் நாமும் அதில் செய்யாவிட்டாலும் பார்வையாளர் போன்று நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு அவநிலைமைக்கு ஆளாகின்றோம். பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு தமிழகமே வெக்கப்படக்கூடிய தலைகளை கூடிய அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. அதாவது திருத்தணி ஊரில் சூரஜ் என்று சொல்லக்கூடிய வடமாநில சகோதரருக்கு நடந்த ஒரு கொடூரம் தமிழகமே வெக்கப்படக்கூடிய தலை குனியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரீல்ஸாக அது உலகம் பூராவுமே சோசியல் மீடியாக்கள் பேசக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கு. நம்மெல்லாம் அறிவோம். சின்ன பசங்க தான், 17 வயசு பசங்க, ஒரு 4 பசங்க சேர்ந்து ரயிலில் போகக்கூடியவங்க வரக்கூடிய ரயிலில் போகக்கூடிய வரக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களை இழுத்து அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, பட்டா கத்தி வச்சு அவங்கள கொடூரமான, இப்படி இல்லை தாக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி வில்லனை செய்வாங்கள்ல, சினிமா ஷூட்டிங்கை விட மிக கொடூரமான நிலம். அது கூட அட்டைக்கத்தி தான் வச்சுருப்பாங்க. சினிமா ஷூட்டிங் எடுக்கிறவங்க கூட அட்டைக்கத்தியை வச்சு ரத்தத்துக்கு ரத்த கலரை கலக்கி ஊற்றி விடுவாங்க மேலையெல்லாம். എന്നിട്ട് அட்டைக்கத்தி வச்சு அங்கே ஷூட்டிங் எடுப்பாங்க. இதுதான் ஷூட்டிங்கே. ஆனால் அதையும் மீறி கொடூரமாக நேச்சராகவே ஒரு அதுக்கு முன்னெல்லாம் நம்மெல்லாம் பார்க்கும்போது ஒரு 35-40 வயசு உள்ளவங்க தான் அந்த கத்தி எடுத்து இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க, யோசிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. இப்போ 16, 17, 15 வயசு பசங்க, காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க, ஒரு அப்ராணி ஒரு பையனை, சூரஜ் என்ன சொல்லக்கூடிய வடநாடு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை பிடிச்சி இழுத்து கொடூரமாக தாக்கி அப்படி கையில் வெட்டி, காலில் வெட்டி, முகத்தில் அப்படி வெட்டி, வேணாம் கை தடுக்கிறான். ஆனால் அதை என்ன கொடுமைன்னா அது வந்து ஒரு ரீல்ஸாக எடுக்கணுமாமா, ரீல்ஸ் எடுத்து போடுறதாம். இது ஒரு என்னாச்சுன்னா ஒரு காமெடி மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதாரணம் ஆயிடுச்சு. அந்த கத்தி எடுத்து கொலை செய்கிறது, ரீல்ஸ் போடுறது, ஏட்டிக்கு போட்டியாக நடப்பது, இந்த மாதிரி மது அருந்துவது, போதையில் நம்ம உண்டு கொண்டு நடப்பது, இதெல்லாம் செய்வது காரணமே போதையில் தான் இதெல்லாம் நடக்க முடியும். போதை இருக்குமா அந்த பசங்களுக்கு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு கொடூரமான நிலையில அந்த அப்ராணி சூரஜ் என்று சொல்லக்கூடிய வட மாநில இளைஞரை போயிட்டு வரக்கூடிய அந்த இளைஞரை பிடிச்சி தாக்கி மிகப்பெரிய பாதிப்பை, மிகப்பெரிய உலகமே ஒரு பேசு பொருளாக உலகத்தில் நடக்குதுன்னு சொன்னால் இது மாதிரி எத்தனை இடங்கள்ல நடக்குது, வெளிவராமல் இருக்குது. ஸ்கூலில் போனீங்கன்னா பசங்களை ஸ்டூடெண்ட் மத்தியில் சண்டையாகி தலை உடைச்சு, கால் உடைச்சு, அது டீச்சர் மாற்றி அது மாதிரி கண்டிச்சேன்னா அவங்கள வேற விதமாக பார்த்து செஞ்சு அடங்காத ஒரு இளைஞராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கணும். அதெல்லாம் பாதுகாப்பு செய்யணும். சகோதரர்களே, நம்ம அழகான முறையிலே 25வது 2025 முடிஞ்சு 2026வது நாளில் நம்ம கால் எடுத்து வச்சு விட்டோம். அழகான ஒரு ரஜப் மாதத்திலே, சிறப்பான மாதத்திலே. அப்போ இந்த மாதிரி உண்டான பசங்களை, பிள்ளைகளை நம்ம பெற்றோர்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து இல்முலை கொடுப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதா குல்லி முஸ்லிமத்தின், ஒவ்வொரு மார்க்க கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் அது கடமையாக இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. இப்போ அதில் எவ்வளவு நம்ம வந்து அலட்சிய போக்கில் இருந்து கொண்டிருக்கிறோம். மதரசா படிப்பதிலே, ஸ்கூல் படிப்பதிலே, காலேஜ் அனுப்புவதிலே அது எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு சர்வ சாதாரணமாக இளைஞர்களும் இளைஞர்களும் அவங்க படாத பாடு. அந்த மாதிரி ஃபோனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஃபோனுகளை பார்த்து ரீல்ஸுகளை போட்டு அவங்க நேரங்களையும் காலங்களையும் எப்படி எல்லாமோ அவங்களுடைய வாழ்க்கை வீணாக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போயிட்டு இருக்காங்களே. இப்போ அந்த அந்த திருத்தாணி கொடூரத்தில் உள்ள அந்த பசங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு வச்சுருக்கீங்களா? சர்வசாதாரணமாக விளையாட்டுத்தனமாக செய்கிறாங்க. குத்துறது, வெட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, காலேஜ்லேயும் சரி வெளியிலையும் சரி சின்ன பசங்க ரீல்ஸுக்காக வேண்டி சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பூராமல் அதிலேயே அழிஞ்சு விடக்கூடியதாக தான் இருக்கும். ஒருத்தர் வாழை எடுத்தானா அந்த வாழை தான் சாப்பிடும் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இப்போது
மக்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இந்த இந்த சர்வசாதாரணம் விடக்கூடாது, அரபி நாட்டு சட்டங்கள் போன்ற சட்டம் போடு அவங்கள கண்டித்து வைக்கணும்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எது சொல்ல வரும்னா, மார்க்க கல்வி, உலக கல்வி, இந்த கல்விகள்லாம் அந்த குழந்தைகளை நம்ம பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், ஆசிரியர்கள் மிகவும் நல்லான முறையில் அவங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்கே மர்சாக்கு வர்றதில்லை, படித்து கொடுப்பதில்லை, அது அவங்க வராமல் இருக்கிறது, மர்சாக்கு வந்தால் விளையாடுறது, நம்ம ஏதாவது சத்தம் போட்டோன்னா கோச்சிட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, 1க்கு 4 சொல்கிறது, அஜத்த மாதிரி உஸ்தாத் மாதிரி விதமாக தப்பாக சொல்கிறது, அது மாதிரி நிர்வாகத்தை தப்பாக சொல்கிறது, பெற்றோர்கள் தப்பாக சொல்கிறது, அவங்களுக்கு சாதகமான அவங்களுடைய அந்த சூழ்ச்சி தகுந்த மாதிரி அவங்களுக்கு சூழ்ச்சி தகுந்த மாதிரி காய் நிறுத்துற மாதிரி பேசி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை அவங்களே தலையில் மண்ணை போட்டு கெடுக்க நினைக்கக்கூடிய குழந்தைகள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லோரும், வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும், நம்முடைய சமுதாய மக்கள் வரக்கூடிய ஆண்டு சிறப்பான முறையில் ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரஜபா இந்த பரக்கத்தான் இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அதிகமான முறையிலே இஸ்திக்ஃபாரை ஓதக்கூடியவங்களாக, திக்ரு சொல்லக்கூடியவங்களாக, தொழுவக்கூடியவங்களாக, குழந்தைகளை நல்லா மருசாக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்கக்கூடியவங்களாக, நம்ம பெரியவங்கள்லாம் அவங்க நல்லா கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களாக. முன்னையெல்லாம் நல்லா கண்டித்து ஒரு சாட்டவாரை வீட்டில் வச்சு தான் வளர்த்துவாங்க. இப்போது சத்தம் போட முடியல, ஒரு சொல்ல முடியல. பெற்றோருக்கும் சரி, ஆசிரியருக்கும் சரி, குழந்தைகளை நம்ம கொஞ்சம் சொன்னான்னா அவங்களுடைய நிலைமையை மாறிடுது. அவங்களுடைய சூழ்ச்சியை வேற விதமாக சூழ்ச்சியாக போயிட்டு இருக்காங்க. அதனால நம்ம சரியான முறையில் அவங்கள அரவணைச்சும் கண்டிச்சும் பாசத்தோடும் நேசத்தோடும் கண்டிச்சும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை நம்ம சரியான முறையை கொண்டு அவங்கள கரை சேர்த்து அவங்களுக்கு நம்ம கட்டாய கடமையாக இருக்கிறது. படிக்கக்கூடியவங்க படிக்க போகிறாங்க, இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நேரம் வருகின்ற பொழுது பெற்றோர்களே மறந்து விட்டு 18 வயசு, 20 வயசு, 22 வயசு படிக்க வச்சு சின்னதில் அவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்து அவங்களுக்கு கொடுத்த அந்த பெண் குழந்தைகள் மாட்டார்களுடன் ஓடி போய் விடுகின்றார். பசங்க அவங்களும் இந்த மாதிரி சண்டையை போட்டு அடங்காப்படியாக போய்விடுகின்றார்கள். மிகவும் கவலையான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகள் அவங்க நம்ம காலேஜில் படிக்க விடுறோம், போகிறாங்க, வர்றாங்க, பழகுறாங்க, ஃபோனு வாங்கி கொடுக்குறோம், பேசுகிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த நம்மளுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்களை நினச்சி அவங்க ஒரு அந்த இளைஞர் வயசில் அந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த காமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கடுமையான அந்த நேரத்தில் அது ஒரு சூழ்ச்சியில சைத்தானுடைய சூழ்ச்சி என்னாகுது, அப்படியே மறக்கடிக்க வச்சு அவனோடையே போகக்கூடிய அந்த காஃபிரானாலும் சரி, அது எந்த கீழ்ஜாதியானாலும் சரி, அவனை பழகிட்டாங்க. அவங்க பெற்றோர் கூப்பிடுறாங்க, கெஞ்சி கூப்பிட்றாங்க, வாமா வாமா வாமா, வர முடியாது, கையெழுத்து போடுங்க, கையெழுத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு போங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏராளமான குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கு சகோதரர்கள். நம்மெல்லாம் சிந்தி கலைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இடத்திலே அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹ் இடத்திலே நம்மளுடைய அந்த புது வருஷம் நம்ம தொடங்கிட்டோம். அப்போ அல்லாஹ் இடத்துல அதிகமான முறையிலே நம்ம தொழுது துவா செஞ்சு திக்ருகளை சொல்லி அல்லாஹ் இடத்திலே அதிக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் தினசரி யாசீன், வாக்கியா, சூரா ஹத்தம் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு ரஜபு, ஷாபான், ரமலான் வருகின்ற பொழுது நம்ம ஹத்தம் அதிகமாக ஓதுவது நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி ஜனாசா தொழிலை கலந்து கொள்ளுங்க. அது மாதிரி இஸ்திக்ஃபார் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதுங்க. நம்முடைய பாவமெல்லாம் மன்னித்து நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டிய அதிகமாக துவா செய்யுங்க. அது மாதிரி மன் கல்லாஹ நீ அஹீஹி ஹாஜா, ஒருத்தருக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்களா இருங்க. ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செஞ்சால் அல்லாஹ் அவங்களுடைய உதவி மூலமாக நம்முடைய உதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சு தர்றான் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அவங்க செஞ்சதை போன்ற மற்றவர்களுக்கு தேவைப்படுவங்களுக்கு நம்ம உதவி செய்வது. அது மாதிரி சுன்னத்தான் நோன்புகள் வைப்பது. இந்த ரஜபு, ஷாபான் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. நோன்புகள் அதிகமான நோன்புகளை வச்சு அல்லா இடத்தை துவா செய்வது, அல்லா இடத்தை அதிகமான ரஜபு, ஷாபான்லே நம்மெல்லாம் பரக்கத்தை தேடி, நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தேடி தஹஜ்ஜுத் தொழுது, அவாவு நஃபில் தொழுது, ஜும்மாவுக்கு நேரமாக கலந்து கொண்டு சுன்னத்தானதெல்லாம் பேணி சூரத்து கௌஃபி சூறாவெல்லாம் ஓதி அழகான முறையிலே நம்முடைய வாழ்க்கை பயந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை பேணி
இம்மை மறுமை வெற்றி வரக்கூடிய நல்லொரு வருடமாக இந்த நாள் 2026வது வருஷம் துவங்கி இருக்கிறது. அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நெருக்க முடியவங்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, இஸ்திக்ஃபார் ஓதக்கூடியவங்களாக, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஒரு தட்டில் வச்சா உலகத்தோட தட்டில் வச்சா அந்த கலிமாவுடைய தட்டு தான் கணத்தால் அதிகரிக்கும் என்று பெருமாள் சொல்லதான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட கலிமாவுக்கு அதிகமாக சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க, அல்லாஹ்வை நெருக்கமான மொழி நெருங்குங்க, துவா செய்யுங்க, பிள்ளைகளை நல்லா கவனிங்க, ஸ்கூல்லையும் அரசாக்களையும் ஒழுக்கத்திலையும் நல்ல விதமான முறைகளை கவனித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் சாலிகான குடும்பங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்